வேளாண் திருத்தச் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் விவசாயிகளின் போராட்டம் 7வது நாளாக நீடித்து வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக சென்னையில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்ன மாதிரியான முழக்கங்களை முன்வைக்கிறாங்க? சென்னை பாரிமுனை பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய BSNL அலுவலகமான அந்த அலுவலகம் முன்புதான் இன்று முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று காலை 11 மணி அளவில் இந்த போராட்டத்தை அவர்கள் தொடங்கினார்கள். தொடங்கி அவர்கள் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். கோஷங்களை எழுப்பி வேளாண் அந்த திருத்த சட்ட மசோதாக்களை திரும்ப பெற வேண்டும் என்று மத்திய அரசு கோஷங்களை எழுப்பினார்கள். இந்த நிலையில போராட்டம் நடத்தி முடித்துக்கொண்டு திடீரென அவர்கள் அந்த பாரிமுனை பகுதியில் இருக்கிற NSC போஸ்ட் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதுல ஏராளமான நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் பங்கேற்றனர். இதனால் அந்த பகுதியில பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை காவல்துறை குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர். அங்குள்ள போலீஸ் வாகனத்தில், அதாவது அந்த பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த பேருந்தில் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பரபரப்பு காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இந்த விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று அவர்களுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்கள் அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதால் காவல்துறையினரால் குவிக்கப்பட்டு அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை பாரிமுனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதேபோன்ற போராட்டம் திருவான்மியூர் பகுதியிலும் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஈவேரா. தற்போது நீங்க இருக்கக்கூடிய திருவான்மியூர் பகுதியில் என்ன மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க? சாலை மறியல் போராட்டம் ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? என்ன மாதிரியான முழக்கங்களை முன்வைக்கிறாங்க? தொடர்ந்து செய்தியாளர் ஈவேராவிடம் பேசலாம். ஈவேரா, தற்போது நீங்க இருக்கக்கூடிய திருவான்மியூர் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்தி வரும் போராட்டம் குறித்த முழுமையான தகவல்களை நீங்க சொல்லலாம். மத்தியில் உள்ள பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கோடிக்கணக்கான விவசாயிகளது வாழ்வை நாசமாக்கும் வகையிலும் வேளாண்மையை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கும் வகையிலும் நாடாளுமன்றத்தில் அதிர்ச்சியாக நிறைவேற்றியுள்ளது என்று கூறியும் அதை பெற்ற தொழிலாளர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் சட்ட திருத்தங்களை அதிரடியாக நிறைவேற்றி நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் நடுத்தெருவில் நிறுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்தி வருகின்றனர். இது டெல்லியில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆதரவாக இந்த போராட்டமானது தற்போது சென்னையிலும் நடைபெற்று வருகிறது. சென்னையில் கடந்த 3 நாட்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திங்கட்கிழமை என்று அயனாவரம், மூலக்கொத்தளம் உள்ளிட்ட பகுதிகளில் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேற்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவன் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து KK நகர் மற்றும் திருவெற்றியூர் உள்ளிட்ட இடங்களிலும் அவர்கள் மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இன்று 3வது நாளாக சென்னையின் பல்வேறு இடங்களில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே நாம் அறிந்தபடி சென்னை பாரிமுனையில் உள்ள BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் தற்போது சென்னை திருவான்மியூர் சிக்னல் அருகேயும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு அரசியல் தலைமை குழு உறுப்பினரான G. ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை மத்திய அரசுக்கு தெரிவித்து வருகின்றனர். இதில் மத்திய அரசை கண்டித்து வரும் நவம்பர் 26ஆம் தேதி நாடு தழுவிய வரலாறுக்கான வேலைநிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டதை அவர்கள் சுட்டிக்காட்டியும் அதைத் தொடர்ந்து டெல்லியில் தற்போது விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதை மேற்கோள் காட்டியும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கு தெரிவித்தார்கள். குறிப்பாக G. ராமகிருஷ்ணன் பேசிய கருத்து என்னவென்றால், கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கம்பளம் விரிக்கும் வகையில், அதாவது ரத்தன கம்பளம் விரிக்கும் வகையில் சட்டங்களை இயற்றி அவர்களுக்கு ஆதரவான செயல்பாட்டை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அதே போல் விவசாய நலன் சார்ந்த விஷயங்களை எடுத்து கருத்தில் கொள்ளாமல் அதையும் கார்ப்பரேட் முதலாளித்துவத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டில் ஏற்படுத்துமான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகையால் புதிய வேளாண் சட்டங்களுக்கு திரும்ப பெற வேண்டும் என்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை விளை பொருட்களுக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியும் அவர் இப்பொழுது முழக்கங்களை எழுப்பி கண்டன உரையை ஒன்று ஆற்றியுள்ளார். அது மட்டுமில்லாமல் வரும் 4ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறாத தமிழகம் முழுவதும் தொடர் மறியல் போராட்டங்களில் ஈடுபடுவார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த அறிவிப்பின்படி பார்த்தால் இந்த புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டமானது டெல்லியில் எப்படி நடைபெற்று வருகிறதோ அதே போலவே தமிழகத்தில் நடைபெறும் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார் G. ராமகிருஷ்ணன். இதுதான் இப்போது இங்கு உள்ள நிலை. தகவல்களுக்கு நன்றி ஈவேரா. சென்னை ஓட்டேரி பகுதியிலும் இதே போன்ற போராட்டம் நடைபெற்று வருகிறது. காட்சிகளை பார்க்கலாம்.
வேளாண் திருத்தச் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் 7 நாட்களாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டதாக நமது செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கியிருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.